அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி, கோவை. ரெண்டு வகையான மதிப்பீட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. என்னென்ன மதிப்பீட்டு முறைகள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வளரறி மதிப்பீடு மற்றும் தொகுத்தறி மதிப்பீடு அப்படிங்கிற ரெண்டு கருத்துக்களின் கீழே நம்ம பின்பற்றிட்டு வரோம். அதென்ன வளரறி மதிப்பீடு? வளரறி மதிப்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கற்றல் சூழலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒவ்வொரு முறையுமே, அதாவது வகுப்பறை சூழலில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் நடக்கக்கூடிய மதிப்பீட்டு முறையை தான் நம்ம வளரறி மதிப்பீடுன்னு சொல்கிறோம். வகுப்பறை சூழலில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே கேட்கக்கூடிய சிறு கேள்விகள், வாய்மொழி தேர்வுகள், சின்ன சின்ன ஊடாட்டங்கள், பொம்மலாட்டம், சிறு செயல்பாடுகள், இது எல்லாமே நம்ம எதில் கொண்டு வருவோம்னா வளரறி மதிப்பீடுன்னு சொல்லுவோம். அதாவது உடனடியாக பின்னூட்டம் வழங்கக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டு முறை அப்படிங்கிற கருத்தின் கீழே தான் நம்ம இதை கொண்டு வருவோம். வளரறி மதிப்பீடு அப்படிங்கிற கருதுகோள் இன்றைய சூழலில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு வருது. ஏன்னா பாடங்கள் கற்றுக்கொள்ளும் போதே மாணவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும் போது உடனுக்குடனே அவங்க தீர்த்துக்கிட்டு உடனுக்குடனே அவங்க ஃபீட்பேக்னு சொல்லக்கூடிய பின்னூட்டம் கொடுக்கறதுனால மாணவர்கள் பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பாடம் குறித்த தெளிவான ஒரு அறிவை பெறுவதற்கும் இந்த வளரறி மதிப்பீட்டு முறை ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குது. ஏன்னா குழு விவாதங்கள், வாராந்திர மதிப்பீடு, கைவினை பணிகள், இந்த மாதிரி வளரறி மதிப்பீட்டுக்கான செயல்பாடுகள் எல்லாமே மாணவர்கள் ஆர்வத்தோடு செய்யக்கூடியதாகவும் வகுப்பறை சூழலை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதுனால வளரறி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்கிறாங்க. மேலும் வகுப்பறை சூழலை ஆக்டிவாக சொல்லக்கூடிய செயல்பாடுகள் நிறைந்த ஒரு வகுப்பறை சூழலாகவும் மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய ஒரு வகுப்பறை சூழலாகவும் இடைவினை ஆற்றக்கூடிய ஒரு வகுப்பறை சூழலாகவும் உருவாக்குவதற்கு இந்த வளரறி மதிப்பீட்டு முறை ரொம்ப பயனுடையதாக இருக்குது. இன்றைய பள்ளி சூழலில் ஒரு சிறந்த மதிப்பீட்டு முறையாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, டிராயிங் பண்ணுறது, பப்பட் ஷோ பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய பொம்மலாட்டங்கள், சிறு சிறு செயல்பாடுகள், வகுப்பறையில் கலந்துரையாடல், சிறு தேர்வு வைக்கிறது, வகுப்பறை சூழலை மாணவர் ஆசிரியருக்கிடையான இடைவினையை கலகலப்போட மகிழ்ச்சியோடு தங்களுடைய கருத்துக்களை தைரியமாகவும் சுய சிந்தனையோடு பகிர்ந்து கொள்வதற்கு, விரி சிந்தனை வளர்வதற்கும் இந்த வளரறி மதிப்பீடு அப்படிங்கிறது ரொம்பவே பயனுடையதாக இருக்குது. இந்த வளரறி மதிப்பீட்டு முறையில் 4 நிலைகளை வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் தொடக்க நிலை. தொடக்க நிலையில் அடிப்படை அறிவும் புரிதலும் குறைவாக உள்ள நிலையை தான் தொடக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி நிலை. இதில் புரிதல் இருக்கும், ஆனால் பயிற்சி தேவைப்படும். ஒரு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க, பட் ஆனால் அதில் அவங்களுக்கு பயிற்சி தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிபுணத்துவ நிலைன்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபிஷியன்சி, நல்ல அளவில் கற்றல் நிகழக்கூடிய ஒரு நிலை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடாது சிறந்த நிபுணத்துவம் பெற்றது. அதில் திறமை, முழு திறமையும் மாணவர்களுடைய முழு திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொஃபிஷியன்சி நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த 4 நிலையில் மாணவர்களுடைய தகவல்களையும் சிந்தனையையும் மேம்படுத்துவதற்கு இந்த வளரறி மதிப்பீட்டு முறை மிகவும் பயனுடையதாக இருக்குது. இந்த வளரறி மதிப்பீட்டு முறையோட முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, மாணவருடைய கற்றல் செயல்முறை நடக்கிறது. மாணவருடைய கற்றல் செயல்முறையிலே பல வகையான மதிப்பீட்டு முறைகள் நடக்குது. வினாடி வினா, கேள்வி பதில்கள், குழு விவாதம், வினாத்தாள் பங்கீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதன் மூலமாக மாணவருடைய புரிதலை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டறிஞ்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதாவது வினா கேட்கறது மூலமாக அதை மதிப்பீடு செய்கிறது மூலமாகவும் நம்ம என்ன செய்கிறோம், மாணவர்களுக்கு அந்த கருத்துக்கள் புரிஞ்சிருக்கா அப்படின்றத வச்சு நம்ம பின்னூட்டம் கேட்குறோம். பின்னூட்டம் கேட்டதன் அடிப்படையில் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா வழிகாட்டுதல் பண்ணுறாங்க. இதன் மூலமாக மாணவர்களுடைய வளர்ச்சி நிலையை நம்மளால் எளிதாக தெரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்க, இந்த வளரறி மதிப்பீட்டோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்கிறோம். ஒன்று, தொடர்ந்த பின்னூட்டமும் நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம், அது பயனுள்ள பின்னூட்டமாகவும் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சுய மதிப்பீடில் பங்கேற்க வைக்கிறோம். அடுத்து பலதுறையான மதிப்பீட்டு முறைகளை நம்ம பின்பற்றுறோம். வகுப்பறை சூழலை வெறும் தேர்வு மட்டுமே இல்லாமல் சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலயமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், மதிப்பீடு செய்கிறோம். மாணவர்களுக்கு அந்த கருத்துக்கள் புரிஞ்சிருக்கான ஒரு ட்ராமா மூலயமா நடத்தினாலுமே அந்த ட்ராமாவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமாக மாணவர்களுடைய கருத்துக்களை நம்ம கற்றலை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து தனிப்பயன் கற்றல் வாய்ப்பு. தனித்தனியாக மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாணவர்களுடைய கற்றல் நிலையை மதிப்பீடு செய்வதற்கு இந்த வளரறி மதிப்பீட்டு முறை மிகவும் பயனுடையதாக இருக்குது. அடுத்து நம்ம வளர்ச்சிக்கான தளம், எந்த அளவுக்கு எந்த ஃபீல்டில் சிறப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த வளரறி மதிப்பீட்டு முறை மிகவும் பயனுடையதாக இருக்குது. அடுத்து இதன் மூலமாக ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே சிறந்த ஒத்துழைப்பும் புரிதலும் சிறந்த கருத்தளாவுதல் முறையும் ஏற்படுகிறது. ஸோ இந்த வளரறி மதிப்பீட்டு முறை அரசாங்கத்தால் கொண்டு வர
தரப்பட்ட இந்த தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டில் இடம்பெற்றுள்ள இந்த வளரறி மதிப்பீட்டு முறை மூலமாக மாணவர்கள் தங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் தங்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மதிப்பீட்டு முறை தான் இந்த வளரறி மதிப்பீட்டு முறை. நன்றி.